சக்தி. மன்றங்களில் முறையான வழிபாடு நடக்கும்போது அதனை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அற்புதங்கள் நடத்தினாள், ஆன்மீக அனுபவங்களை அள்ளி அள்ளி வழங்கினாள், தெய்வீக அனுபவங்களை கொடுத்தாள். அன்று போல இன்றைக்கு மன்றங்களை செயல்படுத்துகிறோமா? உலகம் எல்லாம் தெய்வத்திற்கு அடிமை, தெய்வம் மந்திரத்திற்கு அடிமை. 4 வேதங்களையும் போதி உணர்ந்தவன் சதுர்வேதி, 3 வேதங்களையும் கற்று உணர்ந்தவன் திரிவேதி. மந்திர சாத்திரங்கள் கடல் போல இங்கு இருந்தன. ஆன்மீக துறையின் நீல அகலங்களை, அவற்றின் ஆழங்களை தவமிருந்தும் தியானம் இருந்தும் உணர்ந்த ரிஷிகள் இருந்தார்கள். அவற்றையெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஒரு முறை நம் ஆன்மீக குரு அம்மா சொன்னார்கள், ஒரு காலத்தில் ஒரு இனத்தவர்கள் மூடி மூடி மறைத்து வைத்த விஷயங்களை எல்லாம் நான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். பிடித்து கொள்ளவில்லையே, இந்த தமிழர்களை நம்பி எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியவில்லையே என்று ஏக்கத்துடன் சொன்னார்கள். அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோமா? கடவுள் காட்சியை ஞானிக்கு ஜோதியாக வழங்கிய போதே அஜோதியில் அந்த ஞானி தன் ஆன்மாவை கரைத்துக் கொள்வான். அதனால் தான் சுயம்பில் எப்போதும் ஈர்க்கின்ற சக்தியும் வளர்கின்ற சக்தியும் அமைகின்றன. 5 புலன்களை அடக்குதல், பொறாமை பொச்சரிப்பு இன்றி தொண்டு செய்தல், இவற்றின் மூலம் வீட்டையும் வெல்லலாம், நாட்டையும் வெல்லலாம், ஆன்மீகத்திலும் வெல்லலாம். ஆன்மீகத்தை வளர்க்க கசப்பும் தேவை, எதிர்ப்பும் தேவை. ஊருக்கு உழைப்பதால் தான் உள்ளத்தெளிவு ஏற்படும். உள்ளத்தெளிவு உள்ளவர்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறும் வாய்ப்பும் உண்டு. ஓம் சக்தி. ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓரணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.